வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவிகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஒவ்வொரு மனிதன வாழ்க்கையிலும் 3 தினசான நிலைகள் இருக்கின்றன. ஒன்று ஏதாவது செஞ்சு கொண்டே இருப்பான், ஒன்று சோம்பேறித்தனமாக இருந்துகிட்டே இருப்பான், ஒன்று நல்ல காரியத்தை செஞ்சுட்டே இருப்பான், ஒன்று விபரீத காரியத்தை செஞ்சுன்னு இருப்பான். இப்படி 2-3 தினசான காரியங்களோட மனிதன் வாழ்வில் இருக்குது. கோவிலுக்கு போகிறது, சுவாமியை பார்க்குறது, தர்ம காரியத்துக்கு ஈடுபடுறது, இதெல்லாம் நல்ல காரியங்கள். சினிமா ஹாலுக்கு போகிறது, டிவி பார்க்குறது, துஷ்ட சகவாசம் வச்சுக்கிறது, இதெல்லாம் விபரீத காரியங்கள். அவனும் கெட்டு போய் சமுதாயமும் கெட்டுப்படும். 3வது 2ம் பண்ணாமல் வெறும் சாப்பிட்றது, குடிக்கிறது, தூங்கிறது, இப்படியே ஒன்றும் செய்யாமல் அப்படியே தூங்கிட்டே இருக்கிறது, அது சோம்பேறித்தனம். இப்படியாக 3 தினசா நிலையில் மனித வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி பிரத்யட்சமாக நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறோம். நிறைய கடவுள் பக்தியோட கோவிலுக்கு போகிறவாளையும் நிறையா பார்க்குறோம், தர்மகாரி செய்கிறவாளையும் நிறையா பார்க்குறோம். இல்லை சில பேர்கள்லாம் விபரீதமான பல காரியங்களை ஹிம்சை பண்ணுறது, திருடுறது, பொய் சொல்கிறது, கள்ளத்தனம் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. விபரீத காரியங்களும் பண்ணுறவாள் இருக்கா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறான், குடிச்சுன்னு இருக்கான், சாப்பிட்றான், தூங்குறான், வேறு ஒன்றும் பண்ணுறது கிடையாது. எங்கேயாவது கொஞ்சம் சம்பாதிச்சுன்னு வருவான், சம்பாதிச்சு பைசாவை எடுத்து குடிப்பான், இல்லை வீட்டில் போய் பைசா கேட்பான், பைசா கொடுப்பாவ, சாப்பிட்டுவான், தூங்குவான். இது தவிர வேறு வேலையே கிடையாது. இப்படி 3 தினசான நிலையில் மனித வாழ்வு ஓடிட்டுருக்கு. இதில் என்ன பண்ணணும்? நம்ம மனிதனாக உள்ளவன்னா நல்ல காரியம் பண்ணத்தான் இந்த மனித பிரிவை தவிர தீய காரியம் பண்ணுறதுக்கோ சோம்பேறித்தனமாக உட்காரத்துக்கோ அல்ல. ஆகினால்தான் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சுதர்மத்தை அவங்கவங்க சரியான முறையில் செய்யணும். மாற்றுக்காரனுடைய வேறு மனுஷனுடைய கர்மாக்களை செஞ்சாலும் விருத்த கர்மாவாயிடும். இந்த அர்ஜுனனே சொல்கிறான், நான் இவ்வளோரையும் கொல்றதெல்லாம் காட்டினா சன்னியாசம் வாங்கி சௌக்கியமாக போயிடலாம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறான். அப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி, அது தர்மமே இல்லை, அது அதர்மம். உன்னுடைய க்ஷத்திரிய தர்மத்துக்கு ஏற்றவாறு யுத்தம் செய்யணும் நீ என்றெல்லாம் பகவான் சொல்லி கொண்டு வந்தார். அதை பற்றி இப்போது அழகாக விளக்கிறார் பகவத்கீதையில். கர்மணி அகர்ம எஃப் பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயா சபுத்திமான் மனுஷ்யேஷு கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோப்பியத்திர மோகிதாக தத்தே கர்ம பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா மோட்சசே அசுபாத் அப்படின்னு ஆரம்பித்து, கர்மணோஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யஞ்ச விகர்மண அகர்மணச்ச போத்தவ்யம் ககனா கர்மணோ கதிஹி அப்படின்னு ஆரம்பித்து, எது கர்மா, எது விருத்த கர்மா, எது சோம்பேறியாக உட்காந்துட்டே இருந்துட்டு மனசால மாத்திரம் சிந்தனை உட்காந்துட்டு குழம்பின்ண்டே இருக்கானோ அது என்ன? இதெல்லாம் ஒன்றும் புரியாமல் ஜனங்களெல்லாம் ரொம்ப குழம்பின்னு இருக்கா. அதனால் கிம் கர்ம, எது நம்ம வேலை செய்கிறது கர்மாவா, இல்லை மனசால் கூட வேலை செய்யாமல் இருக்கிறது நல்லதா, உடம்பால் வேலை செய்யாமல் மனசால் வேலை செஞ்சுட்டே இருக்கிறது அது கர்மாவா என்றெல்லாம் புரியாமல் குழம்பி கொண்டிருக்கிறார்கள். கிம் கர்ம கிம் அகர்மேதி, அகர்மன்னு அர்த்தம் வேலை செய்யாமல் சோம்பேறியாக உட்காந்துருக்கான், ஆனால் மனசு வேலை செஞ்சுட்டே இருக்குது. கவயோபி அத்திர மோகிதாக, இதில் மகா வித்வான்களாக இருக்கா பண்டிதாளுக்கு கூட ஒன்றும் புரியல இவன் செய்கிறது சரியான செய்கிறானா இல்லையா என்று. தத்தே கர்ம பிரவக்ஷாமி ஞாத்வா மோட்சசே அசுபா, அந்த கர்மா விஷயத்தை முழுக்க நான் வளர்க்குறேன், அது நீ நன்னா புரிஞ்சுட்டேன்னாக்க உனக்கு கூட இந்த சம்சார வாழ்க்கையிலேருந்து துன்பத்திலேருந்து விடுபட வாய்ப்பாக அமையும் என்று பகவான் ஆரம்பித்து, கர்மணோஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யஞ்ச விகர்மண அகர்மணச்ச போத்தவ்யம் ககனா கர்மணோ கதிஹி. கர்மாங்கிறது 3 தினசு. 1 நல்ல காரியம் செய்கிறது கர்மாக்கள், 2வது விருத்த கர்மாக்களை பண்ணுறது, விபரீதமாக கர்மாக்களை பண்ணுறது, 3வது சோம்பேறித்தனமாக உட்காந்து மனசால கர்மாக்களை பண்ணுறது. இப்படி 3 தினசான கர்மாக்கள் மனித வாழ்விலே இருந்து கொண்டே இருக்கின்றன. இதில் யார் கெட்டிக்காரன் கேட்டால்
கர்மணி அகர்ம எஃபஷேத் அகர்மணிச்ச கர்மயா சபுத்திமான் மனுஷேஷு சயுக்த கர்மகிருத். கர்மாவை நல்ல கர்மாவை நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரு சாதனை. எவ்வளோ நல்ல கர்மாக்களை பண்ணுறோமோ அவ்வளவுமே ஞான கர்மாவுக்கு ஞானத்தை அடைவதற்கு சாதனையாக நிறைய ஆகும். அதனால் அந்த கர்மாக்கள் எவ்வளோ நிறைய பண்ணுறையோ அவ்வளோ நல்லது. ஆனால் அந்த கர்மாக்களில் நீ பலத்தில் ஆசைப்படாமல் பண்ணணும். பலத்தில் ஆசைப்படாமல் பண்ணால் அது என்னாச்சு, அதுவே அகர்மாவாகிடும். எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு பலன் வந்தால் அது கர்மா. எந்த வேலை செஞ்சாலும் பலத்தை பகவான்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அது அகர்மா என்பதை நீ புரிந்து கொள்ளு என்கிறத தெளிவாக சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அதனால் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும், ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறோம், ஒரு டெக்ஸ்டைலில் வேலை செய்கிறோம், எங்கே வேலை செஞ்சாலும் அதுக்கு பலன் இருந்ததுனால் அது கர்மா. மாதாந்த சம்பளம் வருது, ப்ரமோஷன் வருது, பெருசாரம் வர்றதுனால் அதெல்லாம் கர்மா. இதில் எந்த பலனும் வராமல் அந்த பலனெல்லாம் பகவத் அர்ப்பணம் பண்ணிவிட்டே நினைக்கிறியோ, நீ 24 நேரம் உழைச்சாலும், நைட் டியூட்டி போட்டு உழைச்சாலும், எவ்வளோ உழைச்சாலும் கூட பலன் வேண்டாம் பகவான்கிட்ட கொடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அது கர்மாவாகவே ஆகாது. எது பலத்தை கொடுக்குறதோ அது கர்மா, எது பலத்தை கொடுக்காதோ அது கர்மா இல்லை. அது அதனால தான் கர்மணி அகர்ம எஃபஷே. அப்படிப்பட்ட கர்மாக்களை நீ 24 செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த கர்மாவில் அக்கர்மா, அது கர்ம பல சம்பந்தம் இல்லாதது, பலத்தை கொடுக்காத கர்மா. ஆகினால அந்த கர்மா அகர்ம எஃபஷே. அகர்மான்னா பலத்தை கொடுக்காத கர்மாக்கள் என்று பேர். அதனால் எந்த வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் வேலையை நிறையா உடம்பாலையும் மனசாலையும் இந்திரியங்களாலும் உறுப்புகள் மூலமாக எதை வேணால் செஞ்சுட்டே இரு. ஆனால் அதனால் வரக்கூடிய பலத்தெல்லாம் பகவத் அர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா அது கர்மாவாக இருக்காது, அகர்மாவாக இருக்கும். அதாவது பலன் கொடுக்காத கர்மாவாக இருக்கும். யாருக்கு ஞானத்தில் பிரவൃத்தி வேணும்னு ஆசை இருக்கோ அவங்களாம் பண்ணுவான், மற்றவங்க யாரும் பண்ண மாட்டான். ஆகினால பலத்தில் ஆசைப்படாத பலத்தை பகவதர்ப்பணமாக பண்ணிவிட்டு நம்மளுடைய கடமை நாம் செய்ய வேணும் என்ற கடமையும் உணர்வோடு யார் ஒருத்தன் செய்கிறானோ அவனுக்கு விசேஷமான பலன்லாம் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்மாக்களை விடாமல் செய்தாக வேண்டும். பலத்தெல்லாம் பகவத் அர்ப்பணா பண்ணிடணும். அப்படி பண்ணுவதன் மூலமாக என்னாகும், அந்த கர்மா மாதிரியே இருக்காது, அது அகர்மமாக ஆகிடும். அகர்மணிச்ச கர்மயா சபுத்திமான் மனுஷேஷு சயுக்தா கிருஷ்ண கர்மகிருத். அவன்தான் பயங்கரமான நல்ல புத்திமான். அவன்தான் செய்ய வேண்டிய வேலை செஞ்சவனாக ஆகிறான். பாக்கி எல்லோரும் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்கும், செஞ்சுட்டே இருக்கணும்வா. இவனுக்கு செய்ய வேண்டிய வேலை கிடையாது. தன்னுடைய கடமையை செஞ்சு முடிச்சு விட்டான் கடமைங்கிற முறையில். பலத்தையோ பகவதர்ப்பணம் பண்ணிவிட்டான். அப்புறம் கிருஷ்ண கர்மகிருத் எல்லா கர்மாக்களையும் பண்ணுறதுனுடைய பலன் இவனுக்கு கிடச்சி விடுறது. அதனால் அதுக்கு மேலே ஒரு கர்மாக்களை காரியங்களை பண்ணணுங்கிறது அவசியமே அவனுக்கு இல்லவே இல்லை. அந்த மாதிரி மனப்பக்குவத்தை நாமெல்லாம் வரையறுத்ததற்கு சாதனைகள் பண்ணணும். பலத்தை யாருக்காக கொடுக்கணும், யாரும் கொடுக்க மாட்டோம். இப்போ நமக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும் சுவாமிகிட்ட போய் கேட்டுட்டே இருக்குமே தவிர, நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன், எல்லாம் பகவத் அர்ப்பணம் பண்ணிட்டேன், நீ எதை வேணால் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். யாராக இருப்பானா ஒருத்தரும் கிடையாது. அதனால் துஷ்ட பலத்தை விட நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறோம் இருப்பானே தவிர நல்ல பலத்தை கொடுக்காதே, எனக்கு நல்ல பலத்தை நெரிச்சிடாதே சொல்கிறவங்க யாரும் இருக்க மாட்டான். எனக்கு நல்லதெல்லாம் கொடு, கெட்டதெல்லாம் நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறவங்க இருக்கான். நல்லது கெட்டது என்ன பலனாக இருந்தாலும் பகவத் அர்ப்பணம் பண்ணுங்கிற அந்த மனசொல்லும் ரொம்ப 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 குறைச்சல். ரொம்ப அபூர்வமாக 1000ல் ஒருத்தன் தான் இருப்பான் அந்த மாதிரி. அதனால் கெட்ட பலத்தை நமக்கு வேண்டான்னு எப்படி நினைக்கிறோமோ அதுபோல் நல்ல பலத்தையும் நமக்கு வேண்டான்னு நினைக்கணும். இரும்பு சங்கிலி போட்டது கெட்ட பலம், தங்கச்சங்கிலி போட்டது நல்ல பலன். ஆக 2 சங்கிலி தான் பந்தம்தான். புண்ணியமாக இருந்தாலும் அதுவும் பந்தம்தான், பாவமாக இருந்தாலும் அதுவும் பந்தம்தான். புண்ணிய பலம் சுகமும் பந்தம்தான், பாபபலம் துக்கமும் பந்தம்தான். 2க்கும் அப்பாற்பட்ட நிலையில் சச்சிதானந்த ஆனந்த சுரூபமாக இருக்கிறது ஒன்று தான் நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியமே தவிர, இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த சுகமோ துக்கமோ 2மே நமக்கு பந்தமே தவிர சந்தோஷம் சொல்ல முடியாது, ஆனந்தம் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் அதீதமாக உள்ள ஒரு சுரூபம் இருக்கே, அந்த ஆனந்தம் தான் நிஜமான ஆனந்தம். அந்த ஆனந்தம் அடையணும்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிக்கணும். ஆனால் அந்த செஞ்ச வேலையினுடைய பலத்தெல்லாம் பகவத் அர்ப்பணம் பண்ணிவிட்டால்
அதுவே அக்கர்மா மாதிரி ஆகிடும், பலன் இல்லாமல் ஒரு கர்மா செஞ்ச மாதிரி நமக்கு ஆகும் அப்படின்னு பகவான் ரொம்ப அழகாக இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறார். எஸ்ய சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாக ஞானாக்னி தக்தகர்மானம் தமாகு பண்டிதம் பதாக. நம்முடைய கடமைங்கிற மாதிரி செய்யணுமே தவிர எனக்கு அது வேணும் இது வேணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு செய்யக்கூடாது. ஆசைப்பட்டுண்டோ சங்கல்பப்பட்டுண்டோ எனக்கு இந்த காரியத்தை பண்ணுறேன், எனக்கு இந்த பலன் வேணும், எனக்கு இந்த காரியம் வேணும், இந்த பலன் வேணும், நான் பாஸ் ஆனால் அவனுக்கு தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு ப்ரொமோஷன் வந்தால் அவனுக்கு இத்தனை ரூபா போடுறேன், எனக்கு இந்த லாபம் வந்தால் அவனுக்கு இத்தனை கொடுக்குறேன், அப்படிலாம் சுவாமிகிட்ட பேரம் பேசி இந்த பக்தி பண்ணுறதை காட்டிலும் கடமை பகவான்கிட்ட பக்தி பண்ணுறது. அந்த நிலையை யார் ஒருத்தர் சரியான முறையில் பக்தியும் பண்ணி தன்னுடைய கடமைகளையும் விடாமல் வீட்டு கடமையை அம்மா அப்பாவை செய்வது முதல், குரு செய்வது முதல், மனைவியிடம் வாழ்க்கை நடத்துவது முதல் எல்லாமே கடமையாக செய்தானால் அவனுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். கடமையை மறந்து ஆசைக்காக ஒருத்தன் செஞ்சானால் அந்த ஆசை அவனை துராசையில் கொண்டு விட்டு நரகத்தில் கொண்டு விட்டுரும். அதனால் ஆசைங்கிறது தான் முதல் நமக்கு பெரிய ஆபத்தான ஒரு முதலை. அந்த முதலை வாயில் பூந்தாச்சுன்னா திரும்பி வர முடியாது. அதனால் பேராசை பெருநஷ்டம் என்று சொன்னார்கள். அதனால் ஆசையோ பேராசையோ மனதில் இல்லாமல் நம்முடைய கடமையை நாம் செய்யணும். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் உள்ள கடமைகளை நாம் செய்யணும். கிரகஸ்தனா கிரகஸ்த ஆசிரமத்தில் உள்ள கடமைகளை செய்யணும். வானப்பிரசனம் உள்ள ஆசிரமத்தில் உள்ள கடமைகளை செய்யணும். சன்னியாசி உள்ள கடமைகளை செய்யணும். இந்த 4 ஆசிரமத்தில் உள்ள கடமைகளை செய்யணுமே தவிர எனக்கு இது செஞ்சால் அது கிடைக்குமா, இது செஞ்சால் அது கிடைக்குமா, அது செஞ்சால் அது கிடைக்குமான்னு சங்கல்பங்கள்லாம் பண்ணிக்கிட்டு ஆசையெல்லாம் பட்டுக்கிண்டு அதுக்காக இந்த காரியம் பண்ணணும் அதுக்காக இந்த காரியம் பண்ணோம்னால் அது பந்தம்தான், மாட்டின் முடிச்சு சிரமப்படணும். அதனால் அப்படி இல்லாமல் கடமையாக நம்ம கடமைகளை நம் காரியங்களை செய்யணுமே தவிர கடமையாக இந்த காரியங்களை செய்யும்போது அது பலங்கள்லாம் அதுக்கு வராது. பலங்கள்லாம் பகவத் அர்ப்பணமாக போயிடும். இப்போ இவனுக்கு ஒன்றும் வராது. அது கர்மாவாகவே இருக்கவே இருக்காது. எஸ்ய சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதா. ஆசையோ சங்கல்பம் இவைகள்லாம் விட்டு எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் அது மோட்சத்தையே கொடுக்கும், ஞானத்தையே கொடுக்கும். ஞானாக்னி தக்தகர்மானம் தமாகு பண்டிதம் புதாக. ஞானமாகிற அக்னியினால் அந்த பலங்கள்லாம் எரிக்கப்பட்டு பகவான்கிட்ட பலத்தை கொடுத்தா பகவான் எங்கே என்ன பண்ணார்னா அவர் ஞானாக்னினாலே எல்லாத்தையும் எரிச்சுடுவார். திரும்பி அந்த பலனே வராத அளவு ஆகிடும். எவ்வளோ சஞ்சிதம் இருந்தாலும் எவ்வளோ ஆகாமி இருந்தாலும் எல்லா கர்மாக்களையும் ஒரு பிராரப்தத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் ஞானமானது தகிச்சிடும். அதனால் ஆசைப்படாமல் சங்கல்பப்படாமல் என்ன காரியம் பண்ணாலும் கடமைங்கிறத பண்ணாலும் அந்த பலத்தெல்லாம் பகவான் எடுத்துக்கிண்டு இந்த பகவான் அந்த பலத்தெல்லாம் ஞான அக்னியாக எல்லாத்துலேயும் எரித்து சாம்பல் ஆக்கிவிட நமக்கு ஒன்று கூட மிஞ்சவே அப்படி பண்ணுறது தான் ரொம்ப வசந்தமானது அப்படிங்கிறார். त्यक्त्वा कर्मफल आसंगम नित्य तृप्तो निराश्रयः कर्मण्यभि प्रवृत्तोपि नैव किंचित करोति सः. எந்த ஒரு மனுஷன் கர்மபலத்தில் ஆசை இல்லாமல் நித்திய திருப்தனாகவும் நிராசிரியனாகவும் அது வேணும் இது வேணும் ஆசையத்தை வச்சுக்கிட்டு மேல் உலகம் வேணும், நல்ல புண்ணிய லோகம் வேணும், தேவதைகளோடு இருக்கணும், ரம்பைகளோடு இருக்கணும், ஊர்வசியோடு இருக்கணும், இந்த மாதிரி ஆசையெல்லாம் படாமல் நித்திய திருப்தனாக கிடைச்சது போகிறோம். எனக்கு பகவானுடைய அனுகிரகம் ஒன்று தான் வேணும். பகவத் ஸ்வரூபம் எந்த ஸ்வரூபம் இருக்கோ ஆத்மஸ்வரூபம் நித்திய திருப்தனாக அந்த ஆத்மஸ்வரூபத்திலே மனசை வச்சுக்கிண்டு நீ என்ன காரியம் பண்ணினாலும் அது பலிக்காது, என்னிடம் வந்துடும், எல்லாத்தையும் எரிச்சிருவேன்னா. கர்மணி அபிப்பிரவருத்தோபி அந்த கர்மாக்களை நீ எவ்வளோ தூரம் நீ பிரவர்த்தி பண்ணினாலும் கூட நைவ கிஞ்சித் கரோதி சஹா அவன் கர்மாவை செய்கிறவனே ஆக மாட்டான். ஏன்னா எந்த கர்மா செஞ்சாலும் பலன் உண்டு. பலன் இல்லாமல் செய்யும்போது அந்த கர்மா எவ்வளோ செஞ்சாலும் அது கர்மாவே ஆகாது, வெறும் சேஷ்டைகள் தான். சரீரத்தினால் ஏற்படக்கூடிய கைகாலெலாம் அப்படி அமைச்சிக்கிட்டு இப்படி பண்ணுற சேஷ்டைகள், இந்த மாதிரி சேஷ்டைகளே தவிர அது பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மாவாக ஆகாது. பேசிகிட்டே இருக்கோம், அப்படியே தொடச்சிக்கிறோம், இப்படி பண்ணிக்கிறோம், அப்படி பண்ணுறோம், இதெல்லாம் சேஷ்டைகள். அதுபோலத்தான் அந்த வைதிக கர்மாவாகவும் சாதன கர்மாவாகவும் யஜ்ய கர்மாவாகவும் என்னென்ன கர்மாக்களை செஞ்சாலும் பக்தி ஆகட்டும் பஜனை ஆகட்டும் எது கர்மா செஞ்சாலுமே மனசில் ஆசைப்படாமல் சங்கல்பப்படாமல் மனசுக்கு சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு இருந்துக்கிட்டு ஈஸ்வர சுரூப தியானத்தோடு நிராசிரியமாக இருந்துக்கிட்டு எதுலேயும் விருப்பம் இல்லாமல் நித்திய திருப்தனாக மனசு சந்தோஷம் ஆனந்தத்தோடு யார் ஒருத்தன் பஜனை வாழ்க்கையில் ஈடுபட்டு ஈஸ்வர வாழ்க்கையில் ஈடுபட்டு கர்ம மார்க்கத்தில் ஈடுபட்டுருவோனோ அது கர்ம சம்பந்தமே ஆகாதது, பலத்தோடு இருப்பதனாலே ஞானத்தையும் மோட்சத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக ஆகும். அது
கர்மணி அபிப்பிரவருத்தோபி, எவ்வளோ தூரம் கர்மா நீ செஞ்சாலும் உனக்கு பலன் வராது. ஆனந்தமாக இருக்கலாம், நீ நிராசிரியமாக இருக்கலாம், நித்திய திருப்தனாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற எண்ணமே உனக்கு ஒரு கிடைச்சது பூர்வ திருப்தியோடு இருந்துவிடி. நிராசீஹி யத சித்தாத்மா தியக்த சர்வ பரிக்கிரக ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன் ஆப்னோதி கில்பிஷம். அதனால் எப்பொழுது நமக்கு ஆசை இல்லாமல் இருக்குமோ அப்போது மனசு நின்றுடும். மனசு நின்று போச்சுன்னா அப்போ தியக்த சர்வ பரிக்கிரகா, அது வேணும் இது வேணும் இது வேணும் கேட்டு நம்ம கர்மாக்களை பண்ணக்கூடியவனாக இருக்க மாட்டோம். அதனால் உடம்பு வேலை செய்கிறதுன்னா அது சரீரத்தினுடைய சுபாவம். அது ஷாரீரம் கேவலம் கர்ம கூறுவன்னு நான் ஆப்னோதி கில்பிஷம். அதனால் சரீரத்தினால் வரக்கூடிய காரணமே தவிர அதனால் புண்ணியமோ பாவமோ எதுவுமே உங்கள்கிட்ட கிட்டவே கிட்டாது, எட்டவே எட்டாது, உங்கள்கிட்ட தொடக்கூட வராது. எல்லாம் ஓடி போய்டும். ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குர்தேஜினான்னு ஞானாக்னி மூலமாக அந்த பலங்கள்லாம் எரிச்சிருவார். நீ எவ்வளோ கர்மாக்கள் பண்ணாலும் சரீரத்தினால் பண்ணக்கூடிய சேஷ்டைகளை தவிர அவரெல்லாம் ஒரு கைகால்கள்லாம் ஏதாவது சாப்பிடணும், தூங்கணும், மலமூத்திரம் போகணும், அதெல்லாம் இயற்கை, நேச்சர். சரீரம் இது வரைக்கும் இருக்கும். அது பிராரப்தம் உள்ள வரைக்கும் அது இருக்கும். ஆரம்பிக்கப்பட்ட கர்மா இது வரைக்கும் இந்த சரீரத்துக்கு இருக்கோ அது வரைக்கும் அது இருக்கும். அதை மாத்திரம் பகவானாலையும் யாராலையும் அழிக்க முடியாது. அது அனுபவித்து தான் போகணும். பிராரப்தம் போகதா நஷ்யதி என்கிறார்கள் எல்லா உபனிஷத்துகளையும். மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஒரு சரீரம் இருக்கோ அந்த சரீரம் உள்ள வரைக்கும் சேஷ்டைகளாக நீ பண்ணிட்டு கைகாலெலாம் இது பண்ணிட்டு அலம்பிக்கிட்டு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், ரொட்டீனாக இவ்வளோ வேலை செய்கிறோம். அந்தமாரி ஆகுமே தவிர அது பலத்தக்கூடியதாக நமக்கு ஆகவே ஆகாது. அதனால் எவ்வளோ தூரம் சரீரத்தினால் செஞ்சாலும் திருப்தியோட சந்தோஷத்தோட கடமையாக நாம் செய்தோமானால் அதுக்கு பலனே வராது. நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கலாம். நம்ம எந்த சிரமமும் நமக்கு மனுஷ வாழ்க்கையில் வரவே வராது.